ஏதோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் எந்திரா. அமுதா போகாத அமுதா. அமுதாவா? டேய் யாரா அமுதா? யோ நீயா? என் அமுதா எங்கயா? அடிச்சனா பாத்துக்கோ. யாரா அமுதா? அவன் ஏன்டா இங்க வர போறா? அப்போ அமுதா கனவா இது? பைத்தியக்காரா. அமுதா என் லவ்வரியா? நானும் அவளும் டூயட் பாடிட்டு இருந்தோமா, எவனோ ஒரு கேப் மாதிரி குறுக்க வந்து பூந்து விட்டான். கனவே கெடுத்து விட்டாயா. எனக்கு தான் லவ்வரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கனவுல ஒரு பொண்ணு கூட நான் காதலிச்சிட்டு இருந்தேன், அதையும் நீ கெடுத்து விட்டியா? அது எப்படியா எவன் ஒன்னா சேர்ந்து லவ் பண்ணா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? எப்படியாவது குட்டையை குழப்பணும் பாக்குற? டேய் நான் யாரில் விட கலைச்சு விட பார்த்தேன். இல்லை என் கனவுல நீ கல்லை ஒட்டி எரிஞ்சல, அதை சொன்னேன். வேற ஒன்றும் இல்லையா? இங்க வாரு, தப்பிச்சா 2 பேரும் சேர்ந்து தப்பிப்போம், இல்லைன்னா இதுக்குள்ளேயே கிடப்போம். எஸ்கேப் ஆவறியா? தல காப்பாத்தல, பைத்திய மாதிரி ஆயிட்டேன் தல. தல போய் தொலை. அம்மா யோ ரொம்ப பசிக்குதியா? சூடா ஏதாவது கிடைக்குமான்னு பாரு. சூடாவா? ஓ நம்ம எங்க வந்திருக்கோம்? உன்னை எங்க போய்க்கிறடா. தல அப்படியே அடிக்கிறேன் தல, பைத்தியம் பிடிச்சு தல உனக்கு. தல யோ என்னையா ரொம்ப வலிக்குதா? நான் வேணா உன் கையை பிடிச்சி விடட்டா? ஏப்பா 2 பேரும் மாட்டிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுதான் 2 பேரும் தப்பிக்க முடியும். ஓகேவா? இங்க நீ என்ன காலி பண்ணணும், நான் உன்னை காலி பண்ணணும்னு நினைச்சா இங்கேயே முடிஞ்சு போயிடுவோம். புரிஞ்சுதா? எல்லாம் தலை எழுத்துறா. நான் போட்ட பிளான் வேற, இப்போ எல்லாமே மாறி போச்சு. யோ பேசிக்கிட்டே இருக்காதியா, ஏதாவது ட்ரை பண்ணியா? ஓ கடவுளே, என்னையும் கூட போய் இருக்க வச்சிட்டியா? நைட்டெல்லாம் தங்கம் செல்லம்னு கொஞ்சம் கொஞ்சிட்டு இப்போ விடுஞ்சுன்னா திட்டுற. இங்கெல்லாம் யாரும் இல்ல, நீ அப்படியே பேசு. இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாறுச்சு? மூஞ்சில ஏன் லிப்ஸ்டிக் மார்க்கு? அதுவா, நைட்டு நீயும் நானும் எப்போடி வெக்கமா வருது? என்னடா ஆச்சு? நல்லா யோசிச்சு பாரு. இப்ப என்ன, புருஷனை தானே கட்டி பிடிச்ச, புருஷனுக்கு தானே முத்தம் கொடுத்த, அதுக்கெல்லாம் ஏன் பதற? உடைச்சிருவேன். மாறா விளையாடாத. என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துச்சு. நான் கூட வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போனேன். நீ தான் வேணும் வேணும்னு என்ன கட்டி பிடிச்சி இழுத்து என்னென்னமோ பண்ண. இங்க பாரு, என்னென்னமோனா எல்லாம் தான். ஆனாலும் நீ ரொம்ப மோசம் வீரா. 7 வருஷம் என்ன பிரிஞ்சிருந்தேங்கிறதுக்காக இப்படியா? ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவ்வளவு நாள் நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும் உள்ளுக்குள்ள உன் மாமனை அப்படியே அணுவா லவ் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, டிவியில கூட பார்த்ததே இல்ல. கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ற பொண்ணுங்களுக்கு மத்தியில இப்படி கணவனை கட்டி எடுத்து அடிக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லாதான் இருப்பேன் போ. மகாஜனங்களே பாருங்க, என்ன என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. இதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? பாரு, அவங்களே இல்லைங்கிறாங்க. இந்த பாரு, கோட்டை விட்டு போகிற வரைக்கும் இனி ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. உன்னை பார்த்தாலே அப்படியே நெருப்புல எரியுற மாதிரி இருக்கு. ஆத்தா அப்படிதான் இருக்கும்.
ஆனா கிட்ட வந்தா அப்படி என்ன இருக்க. தொடாதடா, தொட்டு உன் வாயிலே குத்திருவேன் பாத்துக்க. டேய் நீலாம் திருந்தவே இல்லையாடா? நிறுத்துறீங்களா கொஞ்சம்? இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்லன்னா காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஜோடியா அந்த காட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நீ சுத்தாத, அமைதியா இரு. ஆமா, எங்கிட்ட இருந்து ஒரே சட்டம் அதையும் கழட்டி கொடுத்துட்டேன். அதுவும் கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆதாமியாவால் தான். மரம். மேடம் எங்க இருக்கீங்க? மேடம் எங்க மேடம் இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஏதோ சவுண்ட் கேக்குதுல. ஐயோ, எவனோ ஒருத்தர் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தேடி வந்துட்டானே. இன்னொரு 2 நாள் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சே. அது ஏதாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருக்கும். அந்த பக்கம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வாங்க நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஏய் என்ன 2-3 நாள் இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிற? மவனை கொன்றுவன் உன்னை. கண்டுபிடிச்சிட்டாயா? ஆனா லாஸ்ட் மினிட்ல என்ன வில்ல உள்ள வந்துட்டானா? வாந்தி குறுக்க வந்துருச்சு. டேய், கபை கபை நடந்தாண்டா வாந்தி வரும். நீ முன்னாடியே வாந்தி வந்துருச்சுன்னு சொல்ற. உங்க லாஜிக்கு தூக்கி உடப்புல ஏத்த சொல்றத கேளுங்க. சொல்லு சொல்லு. டேய், என்னடா நீ சுத்த வேஸ்டா. ஏன் பையனா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் சொதப்புறியடா? ஏண்டா இப்படி ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு வாட்டி அமையுமாடா? படா, உன்னை என் பையனை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குடா. உனக்கு லவ் பண்ணவும் தெரியல, கல்யாணம் பண்ண பொண்ணு கூட வாழவும் தெரியல, கோபமா இருக்கிற பொண்டாட்டி மனசை மாத்தவும் தெரியல. டேய், உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? உன்னெல்லாம் நோ 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 பேட் வேர்ட்ஸ். நான் என்னமோ ட்ரை பண்ணாத மாதிரியும் எப்பவும் என்னையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஆனா அதுக்காக அப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா நடக்கும். சீக்கிரமே இந்த வீட்டுல இன்னொரு குவா குவா சத்தம் கேட்கும். டோன்ட் வெரி டாடி, ஐ வில் மேக் யூ ப்ரௌட். காதலுக்கு தகப்பனே துணையா இருக்கும்போது என்ன ஆயிரப்போகுது பார்த்துக்கலாம். சரி சரி, இதோட விட்டுறாத. காதல்ல தோல்விங்கிறது ஒரு படிக்கட்டு தான். அடுத்தடுத்த படியில ஜெயிச்சுடலான்னு போ. நம்பிக்கை விட்டுறாதடா, சரியா? போ. என்ன டாடி படிக்கடின்னு என்னமோ சொல்லுது. ஓ மை சன். வர வர இது ரொம்ப இங்கிலீஷ் பேசுது. என்ன படிச்சிருக்காரு இவரு? சொல்லிட்டோம், அடுத்த படிக்கட்டு எப்படி இருக்குமோ?